வணக்கம் நேயர்களே, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்புக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு சலீம். ஸோ நேற்றுக்கு அவர் ஒரு பிரேக் எடுத்திருந்தார், அவர் நேற்று வரல. சலீம், இன்றைக்கி அரசியல் களம் ஓப்பனிங்கே ரொம்ப பயங்கரமான ஒரு ஓப்பனிங்காக தான் இருந்தது. எல்லா அப்டேட்ஸும் நம்ம விரிவாக பார்க்கலாமா? ஷூர். அரசியல் அப்டேட்ஸ். நம்ம தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருந்ததுங்க காயத்ரி. அதாவது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா? அதாவது விஜய் தனிச்சு நின்றா 4 முனை போட்டி, விஜய் பிஜேபி அதிமுகவோட சேர்ந்தா 3 முனை போட்டி. நேற்று வரைக்கும் நம்ம தேர்தல் திருவிழாவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தாவேகா தரப்புலையும் சொல்லிட்டாங்க, வதந்திகள் எல்லாம் நம்ப வேண்டாம், தனித்து போட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரோடையும் கூட்டணியில் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாலுமே கூட இல்லை, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நேற்று வரைக்கும் பேசப்பட்டு வந்தது. ஓகே. ஸோ ஆனால் இப்போ இன்னைக்கு ஓப்பனிங்காக நம்மளுக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸாக இருந்தது. இன்னைக்கு காலையில் தந்தி டிவி அதை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தோம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து களம் காண போகிறார்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு, இல்லையா? ஆமாம். திமுக ஒரு பக்கம் இப்போ நம்ம விஷுவல்ஸில் பார்க்குறோம், அதிமுக பாஜக இன்னொரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் இருக்காரு 3 முனை, 4ஆவதாக விஜய் நிற்கிறாரு. ஸோ அந்த 4 முனை 3 முனையாக மாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க பாஜக அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. பட் இபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருந்துட்டார், வந்தால் டெப்யூட்டி சிஎம்மாக வரட்டும், சிஎம் போஸ்ட்லாம் 2.5 இயர்ஸ்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அது திடீர்னு அந்த கர்நாடகா ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கும். முதல்ல அதை பற்றி கேட்கும்போது நமக்கே இது என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி இது இருக்கே இந்த கோரிக்கைலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கர்நாடகாலையும் அந்த முதல் 2.5 வருஷம் யார் சிஎம் இருந்தாரோ உங்களோட டேர்ம் முடிஞ்சு போச்சு, பதவியை கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அது எப்படி வந்துட்டு 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற கட்சியாக இருந்தாலும் அது ஒத்து வராது, ஒரே கட்சியாக இருந்தாலும் அது ஒத்து வராது. 2.5 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே கண்டிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அது முடியாது. இபிஎஸும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார். அவருக்கு கண்ட்ரோலில் கட்சி முழு கட்டுப்பாட்டில் இப்போ வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்க நிலைமையில் விஜய்க்கு சிஎம் போஸ்ட்லாம் ஆஃபர் பண்ண முடியாது. டெப்யூட்டி சிஎம் என்ன தரலாம், ப்ளஸ் சீட் ஷேரிங்லையுமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததாக சொல்கிறாங்க. விஜய் சைடு 90 கேட்டதாக சொல்கிறாங்க, இவங்க அத்தனைலாம் கொடுக்க முடியாது. அப்போ அதிமுக எண்ணிக்கை குறையிற மாதிரி 170க்கும் மேலே போட்டி போடணுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கும்பொழுது, ஒருவேளை விஜய் ஃபேக்டர் உள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஜாஸ்தி தொகுதிகள் அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதாக போயிடும், இல்லையா? அதிமுக 30 ஆரம்பிச்சிருக்காங்களாம், விஜய் 90 ஆரம்பிச்சிருக்காங்களா விஜய் சைட்லேருந்து. பட் அதுக்கு கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் இல்லாமையே டெப்யூட்டி சிஎம்ங்கிறதுல எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம தந்தி டிவி தான் இன்றைக்கி முதல்ல பிரேக்கிங் நியூஸ் போட்டோம். என்ன சொன்னோம், விஜய் கூட்டணிக்கெல்லாம் போலிங்க, தனியாக நிற்கிறாரு, தனியாக ஃபேஸ் பண்ண போகிறாரு, இதை என்ன ஓட் பர்சன்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒருபடி மேலே போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், எந்தெந்த லீடர்ஸ் எந்தெந்த தொகுதியை சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி விஜய் பெரம்பூரை தான் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தந்தி டிவியில் சொல்லியிருக்கோம். ஆமாம். இன்னொன்று, இந்த மாதிரி 4 முனை போட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த வெற்றி தோல்விக்கான வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ரொம்ப குறையும், இல்லையா? ஏன்னா மும்முனை போட்டியிலேயே நம்ம நிறைய தொகுதிகளில் நம்ம அதை பார்த்துருக்கோம் முன்னாடியெல்லாம். ஸோ இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு வரும்போது நிறைய தொகுதிகள், குறிப்பாக போன 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சவங்களுக்கும் செகண்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கும் பார்க்கணும்னா நிறைய இடங்கள்ல 1000 வாக்குகளுக்கும் குறைவா, 1000லேருந்து 2000 வாக்குகள் வித்தியாசத்தில், இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, இல்லை இவங்க தோல்வி தழுவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4 முனை அப்படிங்கும் போது இது இன்னும் குறையிறதுக்கான கண்டிப்பாக குறையும். பாருங்களேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காயத்ரி, லாஸ்ட் சட்டமன்ற தேர்தல்களில் ஆளும் கூட்டணி திமுக கூட்டணி 45% ஓட்டு கையில் வச்சுருக்காங்க. அதிமுக கூட்டணி எதிர்கட்சியில் உட்காந்துருக்கவங்க 39% கையில் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸே ஆட்சி செய்யறதுக்கும் ஆட்சி செய்யாததுக்குமான டிஃபரன்ஸே 6% தான். எக்ஸாக்ட்லி. இப்போ விஜய் எத்தனை பர்சன்டேஜ் அதில் பிரிக்க போகிறாரு, யார்கிட்ட எடுக்க போகிறாரு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெற்றி மார்ஜின் ரொம்ப தின்னாக இருக்கலாம். அப்போ தமிழக தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, நம்ம பெரம்பூர் தொகுதியில் அவர் களம் காண போகிறார் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ பெரம்பூர் அப்படிங்கும் போது அந்த தொகுதியுடைய நிலவரம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக அந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா காயத்ரி? நம்ம கார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ விஜய் பெரம்பூரில் நிற்கிறார் அப்படின்னா அங்கே ஏற்கனவே யார் நின்றுருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர்கள் யாரெல்லாம் எங்கே களத்தில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். விஜய் பெரம்பூரில் நிற்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. திரு ஆனந்த் அவர்கள் டி நகர், ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம்,
ஓகே. ஸோ இந்த முக்கியமான நிர்வாகிகள் இவங்க 3 பேரும் எங்கெங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இப்போ பாருங்க, பெரம்பூர் இந்த பக்கம் நம்ம ஆனந்த் அவர்களை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே கூட ஆதவர்ஜுனா, வில்லிவாக்கம், கொஞ்சம் நார்த் வடசென்னை வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு சர்க்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போனா கொளத்தூர் வந்தது சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. ப்ளஸ் விஜயும் அங்கேயே கண் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனாவும் அங்கே போகிறதுனால நார்த் சென்னை கவனம் பெறக்கூடிய வடசென்னை தொகுதி இந்த வாட்டி வடசென்னை தான் வந்து ரொம்ப கூடுதல் கவனம் பெறப்போகுது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பெரம்பூரில் இவர் களம் காண்கிறார் அப்படி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தொகுதிகள் பேசப்பட்டிருந்தது இல்லையா? வேளச்சேரி அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. இன்னும் 2-3 தொகுதிகள் வீல வரக்கூடிய ஒரு தொகுதிகளில் தான் அவர் போட்டியிடுவார் விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ ஃபைனலாக பெரம்பூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆர்கே நகர், மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு, இந்த தொகுதிகள்லாம் கூட யார் யார் களமிறங்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா? எஸ், ஆர்கே நகரில் மரிய வில்சன் அவர்கள் களமிறங்கிறதாகவும், மயிலாப்பூரில் வெங்கட்ராமன், ஆயிரம் விளக்கில் ஜேசிடி பிரபாகர் களத்தில் இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு நமக்கு. ஸோ முக்கியமாக யார் யார் எந்தெந்த தொகுதியில் இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் களமிறங்குறாங்கன்னு தெரியுது. ஸோ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு நிலவரம்? அந்த கள நிலவரம் நம்ம கார்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை காயத்ரி? நம்ம இப்போ அந்த கார்ட்ஸ் பார்த்துடலாம். விஜய் களத்தில் நிற்கப் போவதாக பேசப்படுகின்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி நிலவரத்தினுடைய கார்ட்ஸை இப்போ நாம் பார்க்குறோம். லேட்டஸ்ட் தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தல். அதில் திமுக சார்பாக திரு ஆர்டி சேகர் அவர்கள் நின்றுருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுக கேண்டிடேட்டை விட டபுள் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஆமாம், 52.93% வாக்கு, 2 மடங்கு அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் ஒரு 10% கையில் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே தான் விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ விஜய் என்ட்ரி யாருடைய வாக்கு வங்கி எப்படி சேதப்படுத்த போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதிமுகலேருந்து எவ்வளோ எடுக்க போகிறாரு, திமுகலேருந்து எவ்வளோ எடுக்க போகிறாரு, நாம் தமிழர்லேருந்து கூட எவ்வளோ எடுக்க போகிறாருங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை வச்சு இங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ 2021 நம்ம லேட்டஸ்ட்டாக முடிஞ்ச அந்த சட்டமன்ற தேர்தலோட பார்க்கும்போது திமுக அந்த இதில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அபாரமாக ஒரு பெர்சன்டேஜ் கையில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்க்கலாங்களா காய்ச்சல் என்ன இருக்குன்னு? அடுத்த கார்டு பார்க்கலாமா? 2019 ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. நம்ம 2016 சட்டமன்ற தேர்தல் பார்த்துடலாமா? ஸோ அதிமுக திரு வெற்றிவேல் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்க்குறோன்னா 42.39% இருந்திருக்கு. திமுகவில் திரு NR தனபாலன் 42.11. 2016 இருக்கு பாருங்க இல்ல. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த தேர்தல், கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த தேர்தல், அதுலயே எவ்வளவு கம்மியான ஒரு எவ்வளவு தின் மார்ஜின் பாருங்க. ஒரு வேஃபர் தின் மார்ஜின் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப கம்மியான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான், 1000க்கும் குறைவு தான் அந்த இதை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். 2016 திமுகவை பொறுத்த வரைக்கும் 42.11%. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கார்டில் 2021 பார்த்துருந்தோம். அதில் கிட்டத்தட்ட பாருங்க 52% திமுக அவங்களுடைய வாக்கு வங்கி இருந்தது. இதுவே அதே 42லேருந்து அதிமுக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே 25 குறைஞ்சிருக்கு. ஸோ அங்கே மக்களுடைய மனநிலை பார்க்கும்போது பேராதரவும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே களம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால விஜய் ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடைத்தேர்தலும் பார்த்துடலாங்க. இடைத்தேர்தலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு திமுகவில் 56.32%. இடைத்தேர்தலை விட 2021 தேர்தலில் அவங்களுக்கு கொஞ்சம் திமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். 52 இருந்திருக்கிறாங்க 2021. 2019 பாருங்க 56. நல்ல ஒரு வாக்கு சதவிகிதம் திமுக இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம்னா திமுகவுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பெரம்பூர் இருக்கு. ஸோ இப்போ நியூ என்ட்ரியா தாவேகா வேட்பாளர், தாவேகா தலைவர், ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இப்போ பெரம்பூர் தொகுதி மாறி இருக்கு. அவருடைய என்ட்ரி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு. அதே போல பாருங்களேன், மக்கள் நீதி மையத்துக்கு மக்கள் 10% ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் அங்கே போய் களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் மக்கள் நீதி மையம் கேண்டிடேட்டுக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அங்கே மக்களுடைய மனநிலை இருக்கு பாருங்க. அதாவது புதுசாக வர்றவங்களுக்கு பேர் ஆதரவு கூட கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஓட் டிஃபரன்ஸில் ஜெயிக்க வைக்க தயாராக இருக்காங்க. டஃப் மார்ஜின், வேஃபர் தின் மார்ஜினில் நிற்க வைக்கவும் தயாராக இருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம போட்டிக்கிட்டால் மக்கள் மனசில் அங்கே ஒரு அலையை நாம் ஏற்படுத்த முடியும்.
வாக்குகளை அள்ளிடலாம் அப்படிங்கிறது தாவேகாவினருடைய கணக்கு. அதனால தான் விஜய்க்கு அந்த தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லுங்கள். ஆனால் கடந்த தேர்தல்களை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது சென்னை அப்படிங்கும்போது திமுகவுடைய கோட்டையாக தான் இருக்குது. அப்படி தான் நம்ம தொடர்ந்து அந்த வரலாறில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சென்னை அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இந்த நேரத்தில் முதல்ல அவங்க வந்து தேர்தல் அரசியலில் களம் காண்றாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகாவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து சென்னையை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது களம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் திரு, இந்த நிலையில பெரம்பூருடைய சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துடலாமா? எஸ் காயத்ரி, 2011 அந்த நம்பர்ஸையும் நாம பார்த்துடலாம். அப்போ பாருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 52% அங்கே வாக்குகள் கையில் வச்சுருக்காங்க. அப்போது திமுக 41% வச்சுருக்காங்க. ஸோ வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயம் செய்கிறது ஒரு 10% இருந்திருக்கு. அதில் 1%க்கும் கீழே அடுத்த எலெக்ஷனில் வந்திருக்கு. 25% அடுத்த எலெக்ஷன் தீர்மானிச்சிருக்கு. ஸோ அங்கே அந்த ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2011 52.26, அதே திமுக 2021 அதே 52% வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏறத்தாழ எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பு பரவலா கொடுக்கப்படுது. ரொம்ப ஒரு கணிக்க முடியாத ஒரு, கரெக்டாக சொன்னீங்க. இப்படித்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரம்பூர் மக்களை சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் அவங்க யார் ஆதரிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்களோ அவங்கள மிகப்பெரிய வித்தியாசத்துலையும் ஜெயிக்க வைக்கிறாங்க, டஃப் கொடுக்குறாங்க, தோக்கவும் வைக்கிறாங்க. ஸோ அதில் கேஷின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப மும்முரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரியுது. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நம்ம பெரம்பூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? விஜய் போட்டியிடுறாருன்னு சொல்லிட்டு பெரம்பூர் தொகுதியில் கேட்குறாங்க. ஆனால் புதுசாக வந்தால் செய்யலாம், நல்லா செய்யலாம். பெரம்பூர் தொகுதி வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. வந்தால் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். அது என்னுடைய கருத்து. அவருடைய ரசிகர்கள், அவருடைய சகோதரிகள், நண்பிகள் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு ஓட்டு போடுவாங்க என்ன இருந்தாலும். பட் அதர்ஸ் இருக்கிறாங்களா, அதர் பார்ட்டி பீப்புள்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அது எப்படி பாஸ்ட் ரெக்கார்டு அவரை பற்றி தெரியாது நமக்கு. வேற அதர் பார்ட்டிஸுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஜனங்க இப்படி அப்படி டிசைட் பண்ணுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர்கள் டெஃபினட்டாக ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் பெரம்பூர் தொகுதியில் வரணும்னு இருக்காரு. அவர் வந்தால் எங்கள் 4 குடும்ப ஓட்டு அவருக்கு தான். அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வந்தால் நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேன்றார். இப்போ இது திமுக கோட்டையாச்சு. அந்த காலத்துலேருந்து திமுக அந்த காலத்துலேருந்து வந்து ஜெயிச்சு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் நிற்கிறாரு அவர். இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடலாம், போட்டால் கூட 8 to 10% வரலாம். ஃபுல்லாக ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தொகுதி பக்கமே வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பண்ண பிறகு தான் தெரியும். இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராஜெக்ட் வருது, அது யூஸ் பண்ணால் தான் தெரியும். அதே போல் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரே ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுங்க, மாற்றி தான் சாப்பிட்ணும். ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் தெரியும் சொல்லுங்கள்? விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு கலவையான ஒரு கருத்து தான் இருக்குது அங்கே தொகுதி மக்கள் கிட்ட அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி வரட்டுமே, புது வாழ் வரட்டும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இது வேற மாதிரியான ஒரு தொகுதியாகவும் இருக்கே, இங்கே எப்படி தைரியமாக அவர் போட்டி போடுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கலவையான கருத்து இருக்கக்கூடிய ஒரு, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எல்லா கருத்துமே அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பெரம்பூர் பார்த்துட்டோம். அடுத்து திரு அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட் சர்ச்சையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய தொகுதியோட கள நிலவரம் பார்த்துடலாங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் தொகுதியினுடைய கள நிலவரம் இப்போ நம்ம பார்த்துடலாம். 2021 சட்டமன்ற தேர்தல் வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் வெற்றி அழகன் அவர் வாக்கு வங்கி பார்க்குறோன்னா 53.37% வாக்கு வங்கி பெற்று ஜெயிச்சிருக்கிறாரு. அதிமுக திரு JCD பிரபாகர் இந்த வாட்டி பாருங்க, கிட்டத்தட்ட பெரம்பூர் மக்கள் மாதிரி தான் வில்லிவாக்கம் மக்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஆதவர்ஜுனா அங்கே போய் சூஸ் பண்ணார் போல. பட் JCD பிரபாகர் 1000 விளக்கு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த வோட் பர்சன்டேஜ் பாருங்களேன், கிட்டத்தட்ட பெரம்பூர் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க தான் இருக்கு. அதே மாதிரி வில்லிவாக்கம் பெரம்பூருடைய அதே கிராஃப் நம்ம வில்லிவாக்கத்திலையும் 2021 பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது. 3வது இடத்துல மக்கள் நீதி மையம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ மக்கள் நீதி மையம் திமுகவோட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் பலமாக தான் இருக்கிறாங்க திமுக இந்த தொகுதியில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கமுடைய கள நிலவரம் இப்படி தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2016 சட்டமன்ற தேர்தலில்
மக்கள் வில்லிவாக்கத்தில் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். கார்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது. பாருங்களேன், மார்ஜின் எப்படி குறையுது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 27% மார்ஜினில் ஜெயிக்க வச்சவங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வெறும் 6% மார்ஜினில் தான் ஜெயிக்க. ஆனால் தொடர்ந்து திமுக தான் அந்த வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2021 திமுக, 2016 திமுக ஜெயிச்ச ஒரு தொகுதி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இப்பயும் வில்லிவாக்கம் இருக்கு. 43.96%. ஆனால் அதை விட 2021 அவங்க வாங்கின வாக்கு வங்கி ஜாஸ்தி, சதவிகிதம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். எஸ், தேமுதிக ஒரு 5% வச்சிருக்காங்க, பட் அவங்க இப்போ திமுகவோட இருக்காங்க. இன்னும் ஒரு படி முன்னாடி போய் பார்த்துடலாங்களா காயத்ரி? 2011 பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை சட்டமன்ற தேர்தல்கள். எஸ் எஸ், ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் இருக்கு. அதிமுக கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 8% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. 2011 நம்ம பார்க்குறோம் 52.44% அதிமுக கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அடுத்து நம்ம பார்த்த 2016 அது அப்படியே 37% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுக அப்படின்னு பார்க்கும்போது திரு க அன்பழகன் அவர் போட்டிட்டு இருக்கிறார். 44.20% அவங்க அப்படியே ஜாஸ்தி ஆயிருக்கிறாங்க அடுத்தடுத்த தேர்தல்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திமுக அதிமுக இருவருக்குமே அந்த மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலும் கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிக பெரும்பான்மை இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நியூ என்ட்ரியா தாவேகா, அதுலேயும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் களம் காண போகிறார். எப்படி இருக்க போகுது இந்த தொகுதியுடைய நிலவரம் இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய ஆப்சன்ஸில் திமுக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதியில். ஸோ அங்கே தாவேகாவினுடைய மிக முக்கிய 2 நபர்கள் திரு விஜய் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா பற்றி பேசும்போது சமீபத்தில் அவர் பேசிட்டாருங்க. காயத்ரி என்ன சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் அவர்களை வந்து திமுக மிரட்டிட்டாங்க பாருங்க, எங்க விஜய் அதுக்கு அசரவே இல்லை பாருங்க, அவர் வந்துட்டாரு பாருங்க. இவர் என்னைக்கு பேசினாரோ அன்னைக்கே திரு ரஜினி கிட்டேருந்து ஒரு இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம் போன வாரமே. ஆனால் போன வாரம் வரல. ஆனால் அவருடைய தொண்டர்கள் கிட்டேருந்து வந்திருந்தது. திமுகவில் பார்க்கும்போது அமைச்சர் ரகுபதி அவர் பேசியிருந்தாரு. நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரு ஜி.கே. வாசன் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு திரு ஆதவர்ஜுனாவுடைய பேச்சுக்கு கண்டனம் சொல்லி. நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாரு, மௌனம் கலைச்சிருக்காரு. ஏதாவது ஒரு மேடையில் பேசுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க, இல்லை உடனே கண்டன அறிக்கை வந்துடும் எதிர்பார்த்தாங்க. பட் இன்னைக்கு கண்டன அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு. அந்த தகவல் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அவரோட ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. அவருக்கே உரித்த அந்த பஞ்ச் ஸ்டைல்ல அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, காலம் பேசாது. இது வந்து ஒரு மேடையிலுமே முன்னாடி அவர் பேசின அந்த வீடியோ கூட இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அது பார்த்தலாமா? ஓகே, அதுக்கு வந்து காலம் வந்து சொல்லும், காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். ஸோ அவரோட ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண்டன அறிக்கையில் வந்து இதையே கடைசியில் கோட் பண்ணியிருக்கார். அவர் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நேம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு, துறை வாரியாக லிஸ்ட் பண்ணிவிட்டு அவர் கடைசியில் இந்த வாசகத்தை சொல்லியிருக்காரு. ஆமாம், காலம் பேசாது ஆனால் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஜினி ரசிகர்கள் அவர்களுடைய வாக்கு தாவேகாவுக்கு எதிராக அமைஞ்சிருமா இந்த தேவையில்லாத சர்ச்சை? அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையாக மாறிடுச்சோ இந்த நேரத்தில், அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சாக மாறிடுச்சோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. இந்த சலீம், தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் களம் பரபரக்கலை, புதுச்சேரியிலுமே தேர்தல் களம் பரபரத்து தான் இருக்குது. ஆமாம் காயத்ரி, அதுக்கு காரணம் ஒரு பக்கம் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி அமையுமா அல்லது கூட்டணி முறிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, பிஜேபி தரப்பில் என்ஆர் காங்கிரஸில் மீட்டிங் கூப்பிட்டுட்டு திரு ரங்கசாமி அவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணாங்களாம், அவர் வரவே இல்லையா. அவருக்கு ஏதோ அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சீட் ஷேரிங்ல. அப்புறம் வேற சில கூட்டணி உள்ள வரக்கூடாது கட்சிகள் அந்த ஒரு அதுவும் மெயினாக சொல்லப்படுது. சில கட்சிகள் வந்து உள்ள பாஜகவோட கூட்டணிக்கு வராங்க அப்படிங்கும்போது அப்படி இருந்தால் நாங்கள் வந்து வெளியேறோம் அப்படின்னு சில அதிருப்தி குரல்கள் என்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருந்து இருக்கு. அதனால கூட அவர் அந்த மீட்டிங்ல கலந்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவருடைய சதுரங்க ஆட்டம்
கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள ஒரு பதற்றத்திலே தான் வச்சிருப்பார் அவரு. அதனால இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தாரு. அங்க புதுச்சேரிக்கு வந்திருந்த போது அவங்க நிறைய அந்த டபுள் இன்ஜின் அரசாங்கத்தை பத்தி பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை பத்தி புதுச்சேரியில் அவங்க பேசியிருந்தாலுமே ஆளக்கூடிய அரசை பத்தி அவங்க எதுவுமே ஒரு கருத்து சொல்லலை. ஸோ எல்லாமே சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. ஆனால் இப்போ புதுச்சேரியில் திரும்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜகவுடைய அந்த இதில் என்டிஏலேருந்து போகிறாங்களா வெளியேறாங்களா அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருந்துரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அங்கே தான் நம்ம தாவேகா ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. தாவேகா கூட ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சியும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் போயிட்டு இருக்கு. தாவேகாவும் அதற்கு முயற்சித்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட அங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அவருக்கு உண்டான சேலஞ்சஸையும் அவரோட ஆட்கள் எடுத்து சொன்னதா சொல்லப்படுது. நீங்கள் இன்னைக்கு தாவேகாவோட கூட்டணி வச்சு ஆட்சியை அமைச்சாலும் லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாங்க புதுசாக. எப்படி சமாளிக்க போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் மத்தியில் பாஜக தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. 2029 தான் அடுத்த தேர்தல். அது வரைக்கும் கவர்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமா? அல்லது ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பல வருஷ காலமாக அங்கே மாநில அந்தஸ்து கோரிக்கை இருக்கு, அவங்களுக்கான ஃபண்ட் வேணும், இது எல்லாமே வந்து மத்திய அரசுலேருந்து தான் வருது. அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்டெப்பை திரு ரங்கசாமி அவர்கள் எடுக்க முன் வருவாரா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலுமே அவங்க முன்னாடி தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதா தான் சொல்லப்படுது. சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் கூட அந்த புதுச்சேரியில் அவர் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார். அப்போ நிறைய விஷயங்கள் பற்றி பேசின விஜய் முதலமைச்சரை பற்றியோ இல்லைன்னா என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ அவர் எதுவுமே விமர்சனம் எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது இல்லை விமர்சனம் செய்யலை, அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களால் பேசப்பட்டது. அதுக்கு ஒரு வகை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. சரி, இந்த பக்கம் தான் அப்படி இருக்கான்னு திமுக காங்கிரஸ்லயுமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னா திமுக காங்கிரஸ் எத்தனை மொத்தமே 30 சீட்டு தான். யார் எத்தனை போட்டி போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே இன்று திமுகவில் வேட்புமனு தாக்கல் பண்ணவங்களுடைய நேர்காணல் நடைபெறுது. அந்த நேர்காணல்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்தது பாண்டிச்சேரி தான், புதுச்சேரி. ஒரு பக்கம் தேர்தல் வந்து முதல்ல அங்கே நடக்க போகுது. ஏப்ரல் 9ஆம் தேதியே புதுச்சேரிக்கு தேர்தல்ங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று இங்கே பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கேன், முதல்ல பிரச்சனை இருக்கக்கூடியதை சரி செஞ்சிருவோம் அப்படின்னு கூட அந்த முயற்சி அவங்க எடுத்திருக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. திரு ரங்கசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் டிவிக்கே ஒரு ஓப்பன் ஆப்ஷனாக வச்சுருந்தாலும் அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியில் பேசி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய கட்சி தலைவருக்கு ஏற்கனவே நாங்கள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றியெல்லாம் சொல்லிட்டோம். அவர் எப்படி இடி சிபிஐலாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், பிறகு கோர்ட் அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. பட் சிஎம் பதவி போனது தான். பயங்கரமாக மல்லு கட்ட வேண்டியிருக்கும் மத்திய அரசுக்கிட்ட அப்படிங்கிறதையும் நாங்கள் உணர்த்தியிருக்கோம். எங்கள் தலைவர் ஒரு நல்ல முடிவாக எடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி தரப்பினரில் நமக்கு ஊடகத்தினர்கிட்ட அவங்க செய்தி சொல்கிறாங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க ரொம்ப ப்ரைமரியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேட்பாளர் நேர்காணலில் புதுச்சேரி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அங்கேயும் ஒரு இழுபறி இருக்கு. ஆமாம், திரு சண்முகம் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, இது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து முடிஞ்சிரும், இது நல்லபடியாக எட்டிடும்னு நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை அவங்க கன்சிடர் பண்ணணும், பரிசீலிக்கணுங்கிறது எங்களுடைய தரப்பு கோரிக்கையாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வேட்பாளர் நேர்காணல், இன்னொரு பக்கம் தொகுதிகளோட அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யறதுங்கிறது ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு டிஎம்கே கேம்ப் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்து இன்னைக்கு இன்னொரு சர்ச்சையான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதை பற்றி திரு சிவி சண்முகம் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இனிமேல் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அரசியல் காலத்தில். அவர் மைக் எடுத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப ஃபயர் பிராண்டாக பேசுவார். பட் என்ன ஒன்று போகிற வேகத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டார். ஒரு நடிகையின் பெயரை சொல்லி அவர் கொஞ்சம் பேசிட்டதுனால ஒரே சலசலப்பு. நடிகர் சங்கத்தில் கூட இதுக்கான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பட் திரு சிவி சண்முகம் அவர்கள் நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற லெவலில் அவர் அது சொல்லிட்டார். அது வந்து ஒரு இதில் வந்துருச்சு, ஒரு ஃப்ளோ, அதை ஒன்றும் நீங்கள் இது பண்ணாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்கிற அளவில் அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நடிகையின் பெயரை எழுத்துடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனம் தெரிவித்த உடனே. ஆமாம், இந்த பக்கம் நம்ம பார்க்குறோன்னா இதுக்கு வந்து திருமதி கனிமொழி அவர்கள் கூட அவங்களுடைய தரப்பில் கண்டனம் தெரிவித்தாங்க. அரசியல் பார்வையாளர்கள் நிறையா பேருமே சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் நீங்கள் கவனமோடு இருக்கணுங்கிற ஒரு பார்வையும் அதில் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எஸ் எஸ். திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பரபரப்பாக பேசியிருக்காருங்க காயத்ரி. அதாவது அவர் ஏற்கனவே தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி ஃபயராக போயிட்டு இருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய மகன் ரவீந்திரநாத். நம்ம திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ அவர் ஃபுல் எனர்ஜியில் இருக்காரு. இப்போ ஆமாம், ஃபுல் எனர்ஜியில் களத்தில் பணியாற்றி அதிமுகவிலேருந்து நீக்கினாங்க, எவ்வளவோ சேர்றதுக்காக முயற்சி பண்ணார். பட் அவங்க சேர்த்துக்கல இபிஎஸ் தரப்பு. திமுகவில் போய் இணைஞ்ச பிறகு முழு வீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கார், பரபரப்பாக செயல்படுறாரு தேனி சுத்தின பகுதிகளில். அதில் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு,
ஏற்கனவே நான் வந்து திரு இபிஎஸ் அவர்களை ஆதரித்து வாக்களித்தேன். அதை நான் பண்ண மிகப்பெரிய தவறு. 2021 பற்றி பேசுகிறாரு. ஆமாம், நான் மட்டும் ஓட்டு போடல அப்படின்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டே கலைஞ்சு போயிருக்கும், கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். ஸோ 2017 பற்றி பேசுகிறாரு. அப்போ தானே அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ 2017 பற்றி பேசியிருக்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காயத்ரி பார்த்துக்கலாம். பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் ஆதரித்து பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அன்றைக்கு அந்த ஆட்சி போயிருந்தது. அன்றைக்கு ஆட்சி காப்பாற்றுவதற்கு 4 வருஷம் முதலமைச்சராக இருப்பதற்கு நான் அவர்களுக்கு ஆதரவு வாழ்க்கையிலே நான் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு. பழனிசாமி அந்த நம்பிக்கை ஊட்டத்தில் ஆதரித்த தவறுதான் இன்றைக்கு மிகப்பெரிய தீர்க்காக ஒரு தீய சக்தியாக பழனிசாமி அரசியலிடக்கூடிய ஒரு சூழல். ஏற்கனவே விஜய் சிபிஐ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாருங்க காயத்ரி. வெளியே வரும்போது ஒரு கேம்பெயின் மோட்லேயே வந்துட்டார். அதோட மறுபடியும் நாங்கள் விசாரணை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்தது. ஸோ தனியாக நிற்கிறேன்னு அறிவிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி ரொம்ப பரபரப்பாக ஏற்கனவே ட்வீட் போட்டிருந்தாரு. நான் இந்த மாதிரி மார்ச் 17ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவர் புகார்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாருங்கிற ஒரு தகவல். இப்போ நம்மளுடைய ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம அது தொடர்பான முக்கிய செய்தியும் நம்ம பார்த்தோம். நிறைய புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் காயத்ரி, அவர் 5 மணி நேரம் அங்கே அவர் வந்து விசாரணை பண்ணியிருக்கார். பட் அவர் வந்து எவிடன்ஸோடு எடுத்து வச்சிருக்காரு. எந்த டைமில் என்ன நடந்தது, யார் எங்கே வந்தாங்க, எது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கரூர் சம்பவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சிபிஐ கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றியும் அவர் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த குறித்த நேரத்துக்கு அவர் அந்த விஜய் அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அடிப்படை வசதிங்கிறது செய்து கொடுக்கப்படலை. இந்த மாதிரியான அடுக்கடுக்கான புகாரை வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த கட்டமாக இந்த சிபிஐ விசாரணை எந்தெந்த கோணத்தில் போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி நடந்த முக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நிலையில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த தேர்தல் நடத்தை விதிகள்லாம் வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்க்குறோன்னா 2.5 கோடிக்கும் அதிகமான அந்த ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் பப்ளிக்கை யாரும் வந்து நம்ம இதில் துன்புறுத்தக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆவணங்கள் இல்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக அதுக்கான ஒரு கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆவணங்கள் இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. குறிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொண்டு போகக்கூடிய எல்லா கேஷுக்குமே ஆவணங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆவணங்கள் இருக்கா சரி பார்த்துட்டு உங்களுடைய பணம் உங்களுக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ சொல்லியுமே 2 நாளில் 2.5 கோடிக்கும் மேலே பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நகை, அந்த தங்க நகை, வெள்ளி நகை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே இன்னும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம் காயத்ரி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி இங்கே வாக்குப்பதிவு, அதே போல் புதுச்சேரியில் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு. புதுச்சேரி மக்களுக்கு இன்னும் ஹார்ட்லி சொல்லப்போனால் ஒரு 20 நாள் கூட இல்லை. நமக்காவது ஒரு 40 நாளுக்குள்ளே இருக்குது, அவங்களுக்கு 20 நாள் கூட இல்லை. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பம்பர மாதிரி இதில் வேலை செய்கிறாங்க. எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் எல்லாம் மத்தியிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலையில் ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுமே ஒரே நாளில் எலெக்ஷன் முடியறதுனால ரொம்ப வேகமாக அந்த பணிகள்லாம் நடைபெற்று வருது. ஆமாம், செலவின பார்வையாளர்களும் இருக்கிறாங்க. எவ்வளவு செலவு பண்ணுறாங்க, இது எல்லா டேட்டாவுமே இங்கேருந்து இவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக தேர்தல் ஆணையத்துடைய கண்களாக இருக்க போகிறாங்க இந்த செலவின பார்வையாளர்கள் அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ இந்த பார்வையாளர்களை நியமிச்சிட்ருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்தல் களம் அஃபிஷியலி தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியும் சரி களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். இத்துடன் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்பு இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கி முக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அரசியல் களத்தில் நிகழ்ந்த அதிரடியான நிறைய தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து சிறிய இடைவேளைக்கு பிறகு CMG செய்தி நிறுவனம் வழங்கும் சீனாவில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம்.